साई दयालं साई कृपालं साई अनंत त्रिगुण स्वरूपं नमो साईनाथं नमो साईनाथं नमो साईनाथं नमो साईनाथं। ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் ஷீரடியில் அமைஞ்சுள்ள அஷ்டலட்சுமி மாதா கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அஷ்டலட்சுமி அதாவது நம்ம சத்குரு ஷீரடி சாய்பாபா ஷீரடிக்கு வருகை தரத்துக்கு முன்னாடியே இந்த அஷ்டலட்சுமி மாதா ஆலயம் ஷீரடியில் அமைஞ்சிருக்கு. சாய்ராம் ஷீரடியில் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பிம்பிள்வாடி ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு, நியர்பை சாய் காம்ப்ளெக்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தோட சிறப்புகள் நிறையா இருக்குது. நம்ம சச்சரிதம் படிச்சிருப்போம். சச்சரிதத்தில் பாலா கணபதி செம்பி ஒரு வயிற்றுப்போக்கால் அவதிப்பட்டிருப்பார். அப்போ பாபா ஒரு நுணுதமான ஒரு வைத்தியத்தை சொல்லுவார். அதாவது கருப்பு நாய்க்கு தயிர் சாதத்துடன் லட்சுமி கோயிலில் போய் கொடு அப்படின்னு சொல்லுவார். இது கொடுத்ததால உன்னுடைய நோய்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படிப்பட்ட புனிதமான இடத்துக்கு தான் சாய்ராம் நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் ஷீரடியில் பிம்பிள்வாடி ரோட்டில் தான் அமைஞ்சுள்ளது. ஷீரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போயிட்டு லட்சுமி தேவியை வழிபடுங்க. சாய்ராம் இந்த ஆலயத்தில் நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகரை வச்சுருக்காங்க. எப்பவும் ஆணைமுகத்தான வணங்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம முன்னேறி போவோம். சாய்ராம் ஆணைமுகத்தான தரிசனம் பண்ண உடனே நவகிரகங்கள்லாம் இங்கே இடத்துல இருக்குது. நவகிரக வழிபாடு எல்லோருக்கும் முக்கியம். ஏன்னா எல்லா கிரகங்களுமே நம்மளுக்கு ஒத்துழைச்சால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு போகணும். அதுக்கு குருவோடைய அருள் கண்டிப்பாக நமக்கு வேணும். பாபாவுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பாபாவை எப்பொழுதும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சாய்ராம் இங்கே பார்த்தீங்கன்னா சக்தி அஷ்டான்னு சொல்லிட்டு 7 விதமான புண்ணிய கற்கள் வச்சுருக்காங்க. சாய்ராம் இந்த 7 விதமான புண்ணிய கற்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம இந்திய திருநாட்டில் எண்ணற்ற நதிகள் பாயுது. அந்த நதிகளுக்கு பெரும்பாலும் பேர்கள் பெண்ணுடைய பேர் வைக்கிறாங்க. ஏன்னா பெண் என்பவள் பொறுமைசாலி. இதனை குறிக்கும் விதத்தில் பெண் நதிகள் இருக்கு. கங்கா, காவேரி, யமுனை, கோதாவரின்னு சொல்லிட்டு நிறைய பெண் நதிகள் இருக்கு. அதனை உணர்த்தது தான் இந்த இடத்துல சக்தி அஷ்டா வச்சிருக்காங்க. சாய்ராம் இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரனுடைய டெம்பிள் இருக்கு. இங்கே ஸ்ரீ நாகேஸ்வரர் மகாதேவருடைய டெம்பிளை தான் நம்ம வணங்கிட்டு இருக்கோம். மகாலட்சுமி டெம்பிளில் அனைத்து தெய்வங்களும் இருக்காங்க. ஏன்னா பாபா ஷீரடிக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்குது. அதே போல் எண்ணற்ற அற்புதங்களும் சக்தியும் நிறைஞ்ச ஆலயம்தான் இந்த ஆலயம். ஏன்னா நம்ம சச்சரத்தில் படிச்சிருப்போம். பாலா கணபதி சிம்பி உடல்நிலை சரியில்லாமல் இருப்பார். அப்போ பாபாண்ட போயிட்டு வேண்டுவார். பாபா சொல்வார், லட்சுமி கோயிலுக்கிட்ட போ, அங்கே வீட்டில் இருந்து ஒரு தயிர் சாதத்தை கலந்து கொண்டு போய் அங்கே இருக்க கருப்பு நாய்க்கு கொடு, உன்னுடைய இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் உன்னை விட்டு விலகிடும் பாபா சொல்லியிருப்பார். பாபாவுடைய ஆணைக்கு இணங்க பாலா கணபதி சிம்பி இந்த அஷ்டலட்சுமி மாதா ஆலயத்துக்கிட்ட கருப்பு நாய்க்கு தயிர் சாதத்தை கொடுப்பாரு. அவருடைய நோய் முற்றிலும் தீர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆலயத்தை தான் நம்ம இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அஷ்டலட்சுமி மாதா ஆலயம் ஷீரடியில் நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கும். சாய்ராம் ஷீரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் பாபா நம்ம சத்குரு ஷீரடி பாபா ஷீரடிக்கு வருகை தரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு போயிட்டு இங்கே உள்ள சத்குரு ஷீரடி சாய்நாதரை வணங்குங்க. அதே போல் இங்கே இருக்க இந்த பெண் நதிகள் சக்தி ஆஷ்டாவை வணங்குங்க, ஈஸ்வரனை வணங்குங்க. தொடர்ந்து இந்த ஆலயத்தோட சிறப்புகள் எல்லாமே பார்க்கலாம். இங்கே ஒரு பஜனை டீம் தொடர்ந்து இரவும் பகலாக ஒரு 10 நாளைக்கு மேலே பஜனைகள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த இடம். இந்த இடத்துல எப்போவுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும். சர்வ சக்தியும் இந்த இடத்துல அமைஞ்சுள்ளது. ஏன்னா அஷ்டலட்சுமி அப்படி சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா சகலமும் கிடைக்கிற ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தோட ஆலயத்தில் தான் நம்ம நிற்கிறோம். சாய்ராம் இந்த அஷ்டலட்சுமி மாதா ஆலயத்தில் நம்ம அடுத்தது பார்க்கறது ஸ்ரீ துர்கா மாதாவை தான் நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஸ்ரீ துர்கா மாதாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டி பாபாவுடைய திருவடியை வணங்கி இந்த இடத்துல இருந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சாய்ராம் நம்ம அஷ்டலட்சுமி கோயில் நிறைய சிறப்பு அம்சங்கள் பொருந்திய ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் அடுத்து பார்த்தீங்கன்னா
லக்ஷ்மி தேவி என்ற போகிறோம். லக்ஷ்மி தேவி என்றது ஒவ்வொரு பக்தருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வேணும் செய்கிறோம். ஏன்னா லக்ஷ்மி கடாசம் அனைத்து பக்தர்களுக்குமே கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் ஷிரடிக்கு போகும்பொழுது தவறாமல் நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்க அஷ்டலட்சுமி மாதா ஆலயத்துக்கு போயிட்டு அங்குள்ள பாபாவை வணங்கிட்டு தாய் லக்ஷ்மி தேவியை நீங்கள் வணங்குங்க. உங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகள் எல்லாமே நீங்கி உங்கள் ஏழ்மைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நல்ல தொழில் வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் செல்வாக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பிரார்த்தனை யாவுமே தாய் லக்ஷ்மி தேவி அஷ்டலட்சுமி தேவி வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. அஷ்டலட்சுமி அருள் ஆசீர்வாதமும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் சாய்ராம். அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம் தான் சாய்ராம் இந்த ஆலயம். இந்த ஆலயம் வந்து ஷீரடியில் நியூ பிம்பிள்வாடி ரோட்டில் தான் சாய்ராம் அமைஞ்சுள்ளது. நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா ஷீரடிக்கு வருகை தரத்துக்கு முன்னாடியே இந்த ஆலயம் இருக்குது. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி மாதா ஆலயத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இவங்க தான் அஷ்டலட்சுமி சாய்ராம். இந்த இடத்துல கீழே ஆரஞ்சில் ஒரு கல் போல இருக்குது. இதுதான் அந்த காலகட்டத்தில் பாபா வரத்துக்கு முன்னாடி இருந்த அஷ்டலட்சுமி மாதாவுடைய மூல சன்னிதானம் சாய்ராம். இந்த பக்கம் வெள்ளியில அஷ்டலட்சுமி பொறுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம இந்த வெள்ளியில காட்டுறோம் பார்த்தீங்களா சாய்ராம் அஷ்டலட்சுமி மாதாவை இந்த ஜென்ரேஷன் தகுந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. பாபா வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கீழே பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. இதுதான் அஷ்டலட்சுமி மாதா ஓல்டு டெம்பிள். பாபா வருகை தரத்துக்கு முன்னாடி இருந்த ஓல்டு டெம்பிளுடைய மாதா. அதே போல் பாலா கணபதி ஷிம்பி அவருடைய உடல் சார்ந்த பிரச்சனை அந்த கருப்பு நாய்க்கு வந்து தயிர் சாதம் கொடுத்தவுடனே குணமாக்கப்படுது. இந்த மாதாவை வேண்டி தான் அவருக்கு உடல் எல்லாம் பூர்ண குணமாயிடுச்சு சேரும். அப்படிப்பட்ட சர்வ சக்தி இருக்கிற ஒரே ஆலயம் நம்ம ஷிரடியில் அஷ்டலட்சுமி மாதா ஆலயம். இந்த ஆலயத்தோட மகத்துவ பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவை தரிசனம் பண்ணிட்ட உடனே தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடுங்க. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஜனை டீம் தொடர்ந்து இப்போ மட்டும் கிடையாது, தொடர்ந்து இந்த இடத்துல எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஆந்திராவில் இருந்து எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து தொடர்ந்து ஒரு 20 நாள் அப்படி இருந்து நைட்டும் பகலும் பாபாவுடைய பஜனைகள்லாம் பண்ணிட்டு கடைசியாக பாபாவுடைய அந்த பல்லாக்கு ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க. நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவனே எஜமான் ஷிரடி சாய்பாபா அல்லாஹ் மாலிக்.